கல்வி எங்கே கிடைத்தாலும் அதை தேடி போய் கற்றுக்கொள்வதுதான் மனித வழக்கம். அதுபோலத்தான் நம்மவர்களும் பொதுவாக கல்வி ஒன்று, மருத்துவம் ஒன்று, இரண்டையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த இரண்டையும் இலவசமாக கொடுக்க வேண்டும். கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக எந்த அரசாங்கம் கொடுக்கிறதோ அதுவே சிறந்த அரசாங்கம், சிறந்த அரசாட்சி. அப்பொழுது கிடைக்கிற பசிக்கு உணவை கொடுத்து விட்டு பிறகும் நானே உணவு தருகிறேன் என்று அவ்வப்போது மக்களை தட்டி ஏந்தி பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளுவது அரசாங்கம் அல்ல. அந்த உணவை அவனே அடுத்த முறைக்கு சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுப்பனும். ஐயா வைகுண்ட சொன்ன போது தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். அவன் அந்த உணவை அவனே சம்பாதித்து தேடக்கூடிய ஒரு நிலை. அப்படி என்றால் வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு வேண்டுமென்றால் அறிவு, அறிவு வேண்டுமென்றால் கல்வி வேணும். அப்ப அந்த கல்வி எங்கிருந்து வரும்? அதை அரசாங்கம் இலவசமாக கொடுக்கும். இந்த பூமியில் இந்த ஆட்சிக்குள் பிறந்த மக்கள் அனைவரும் நம்மக்களே என்ற எண்ணத்தில் அனைவருக்கும் கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும். நாங்கள் கொடுக்கிறோம் என்றால் அந்த இலவச கல்விக்கு மக்களும் சரியாக பயணப்பட வேண்டும் அல்லவா? மக்கள் அதற்குள்ள போகணும் இல்லை. எல்லா மக்களும் இப்ப என்ன பண்ணுது? என் பிள்ளை யூனிஃபார்ம் போடணும், டை கட்டணும், ஷூ போடணும், வேன் வரணும், வேன்ல ஏறி போய் படிக்கணும். அது எங்க போய் படிக்கணும்? தனியார் ஸ்கூல்ல. அங்க சும்மாவா கல்வி கற்று தருகிறார்கள்? காசு கொடுக்கணும், மாதந்தோறும் மாத கட்டணம் செலுத்த வேண்டும். அப்படி கட்டணம் செலுத்தினால்தான் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு. அதுவும் அங்க என்ன பள்ளிக்கூடத்துக்காக? தாய்மொழி வேண்டும். எந்த மனிதனும் தாய்மொழியை மறந்தால் அவன் உயர்வது கடினம். கல்வியா இருந்தாலும் தாய்மொழியில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்ல. முதல் கல்வி, முதல் கொள்கை தாய்மொழி. இரண்டாவது மொழி எல்லோரும் உலகம் முழுக்க வியாபித்து பயணப்பட வேண்டி இருக்கிறது என்பதால் ஆங்கிலம். சரி, மூன்றாவது நம் தேசத்துக்குள் பயணப்பட வேண்டுமே. மற்ற நாடுகளை போல அல்ல, அமெரிக்கா சைனா போல அல்ல, ஒரே மொழி ஒரே நாடு அல்ல நம் நாடு. நம் நாடு பல வகையான மலைகளால் அரங்கலிக்கப்பட்ட பாரத தேசம், பல வகையான மாநிலங்கள். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி. பிற மாநிலத்துக்கு போக வேண்டும் என்றால் அந்த மொழி நமக்கு தெரிய வேண்டும். இப்பொழுது தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்கள் அனைத்திலும் ஹிந்தி பேசப்படுகிறது. நான் மும்பை வரைக்கும் சென்று வந்திருக்கிறேன். போகின்ற பொழுதெல்லாம் அங்கே ஹிந்தி படிக்க வேண்டும். ஹிந்தி தெரிந்தால் எல்லா இடமும் நாம் போய் பயணப்படலாம். அப்போ அது ஒரு தேசிய மொழியாக இருக்கிறது. இது நம்முடைய மொழி, தாய்மொழி. இன்று உலக மொழி, அது ஆங்கிலம். இன்னும் தேசிய மொழி என்று ஒன்று வேண்டுமே. அந்த நாளிலே ஹிந்தி படித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்று கன்னியாகுமரியா இருக்கட்டும், சுற்றுலா தலங்களிலே எல்லா மொழியும் பேசக்கூடிய அன்பர்கள் இருக்கிறார்கள். அவைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஆச்சரியமாக பார்க்கிறார். அப்போ தனியான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே அந்த மொழி கற்பிக்கப்படுகிறது. இனி தமிழகத்தில் இருக்கிற பல சிறுபான்மை கல்வி கூடங்களிலே, தனியார் பள்ளிக்கூடங்களிலே தமிழுக்கு இடமில்லை. 10வது வகுப்பு தேர்வு பொது தேர்வு என்கிறார்கள், மேல்நிலை தேர்வு பொது தேர்வு என்கிறார்கள். ஆனால் அந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் அடிப்படையிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அங்கே தமிழுக்கு சொல்லுகிறார்கள். இல்லைன்னா உங்க மொழி ஏதாவது ஒன்று எடுத்துக்காங்க, பிரெஞ்சு எடுத்துக்காங்க, மலையாளம் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மனிதனா இருப்பவன் காசு கொடுத்து இந்த மொழியை படிப்பதற்கு தனியார் பள்ளிகளையும் இருக்குகிறார்கள் நம்முடைய மக்கள். கிராமத்தில் இருப்பவர்கள், காசு இல்லாதவன் கூட அன்றாட உழைப்பை தன் மகனுக்காக மகளுக்காக செலவிடுகிறான், துன்பப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், மாத கட்டணம் கொடுப்பதற்காக துன்பப்படுகிறான். எப்படியாவது கற்றுக் கொடுக்க வேண்டுமே. சில பேருக்கு வாகனத்துக்கு பைசா கொடுக்க காசு இல்லை, அதனால வேலைக்கு போகும்போது பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்தில் விடுறதும், அந்தியானவனை கூட்டிட்டு வருவதும், இப்படிப்பட்ட நிலையும் பல பெற்றோர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன? பக்கத்து வீட்டு பையன் மாறி, பக்கத்து வீட்டு பிள்ளை மாறி நம்ம பிள்ளையும் படிக்கட்டும், ஏற்ற வீட்டு பிள்ளை மாறி நம்ம பிள்ளையும் படிக்கட்டும். அவர்களுக்கு வசதி இருக்கிறது, படிக்க வைக்கிறார்கள், இவருக்கு வசதி இல்லை. அப்ப என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள்? இதை ஒரு அரசாங்கம் உணர வேண்டும். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுப்பதுதான் அரசாங்கம். ஆக 3 மொழிகள் கற்பது ஒன்றும் தவறல்ல. அரசு பள்ளிகளில் மட்டும் இலவசமாக கொடுக்கக்கூடிய மொழியை தடுப்பதை ஒரு போராட்டமாக அறிவித்தால்
அப்ப நம்ம மக்கள் எங்கே போகிறோம்? இப்பொழுது அரசு பள்ளியோட நிலைமையை பாருங்க. சில பள்ளிக்கூடத்துல 5 வாத்தியார்கள் இருக்கிறார்கள், சில பள்ளிக்கூடத்துல 10 வாத்தியார்கள், ஆனா மாணவர்கள் இல்லாத நிலை. அதனால் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகிறது. எனக்கறிய நான் படித்த பள்ளிக்கூடத்தில் சரி, நான் அரிச்சு விடுத்த பள்ளிக்கூடத்தில் நீங்க பள்ளிக்கூடத்தை காணல, அது கல்யாண மண்டபமா மாறி இருக்கிறது. ஏன் இந்த இழிநிலை? இப்ப அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட உயர்ந்த ஒரு தரத்துக்கு வர வேண்டும். மக்கள் ஆசைப்படுகிறார்கள். என் பிள்ளை எல்லா மக்களும் ஆசைப்படுகிறார்கள். தயவு செய்து ஆட்சியாளர்களை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா மக்களும் என் பிள்ளை இங்கிலீஷ் பேசணும், ஹிந்தி பேசணும், அது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் கிடைக்குது, கஷ்டப்பட்டாவது நீங்க படிக்க வைங்க அப்படின்னு கணவன் கிட்ட சண்டை போடுறதும் மனைவி கிட்ட சண்டை போடுறதும் வீட்டுக்கு வீடு நடக்கிற ஒரு அன்றாட வாழ்வியலாக மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அரசாங்கமே இலவசமாக கற்றுக் கொடுக்க ஆசிரியரும் நியமித்து ஒரு கல்விக் கொள்கையும் கொண்டு வருகின்ற பொழுது அதை ஏன் தடுக்க வேண்டும்? ஒரு நல்ல ஆட்சியாளர்கள், இது திணிப்பல்ல, மொழி திணிப்பல்ல. 3 மொழிகள் படிப்பது 3 இல்லை, எத்தனை மொழி வேண்டும் என்றாலும் படிக்கட்டும். ஆனால் பள்ளிக்கூடம் மூலமாக, அரசு பள்ளிகள் மூலமாக பாமர பிள்ளைகள், ஏழையான பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதை மட்டும் ஏன் தடுக்க வேண்டும்? தயவு செய்து ஆட்சியாளர்களை ஒரு ஆன்மீகவாதி சொல்லுகிறேன், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். மக்கள் விரும்புவதை நீங்கள் செய்தால்தான் மக்களின் மனம் குளிரும். ஆக தமிழக அரசு பள்ளிகளில் 3 மொழிகள் கற்க வேண்டும் என்ற அந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை தயவு செய்து ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வாழ வையுங்கள்.